வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்தில் வந்து இது தைராய்டு மாதிரி சில பேருக்கு காற்றடைச்சது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு வந்து நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இந்த கழுத்தில் வந்து காற்றடைச்சிருக்கிறது மாதிரி அதை வந்து சன்னமாக சரிப்படுத்தலாம். எப்படி அது என்ன மூலிகையை வச்சு சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இது தாங்க அது என்னன்னு பார்க்குறீங்களா, ரயில் பூண்டு. இந்த செடி வந்து சாலை ஓரங்களில் எங்கேனாலும் பார்க்கலாம். இந்த ரயில் பூண்டு இதில் இது காய் இருக்குது பார்த்திங்களா, இந்த காய் வந்து உடச்சி பார்த்தோம்னா உள்ளே பொம்மை மாதிரி இருக்கும். இந்த இலையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி இதை வந்து இப்படி கிள்ளினோம்னா அதில் ஒரு பால் வரும். இந்த பால் வந்து முள் குத்தினால எதுவும் கிழிச்சாலோ அது மேலே தடவுனோம்னா அந்த புண்ணும் ஆறி போயிடும். அந்த முள் வந்து சன்னமாக அப்படியே மேலே அப்படியே நழுவி மேலே அப்பே குத்தின முள்ளாக இருந்தால் கூட மேலே அப்படியே நழுவி மேலே வந்துடும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பிள்ளை இருப்போம், அறுப்பை இருப்போம். அப்போ வந்து இந்த முள்ளோ இல்லை அருவாளோ கிழிச்சு விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். முள் குத்தினாலும் அருவா கிழிச்சு விட்டுனாலும் இந்த பாலை ஒடிச்சு வச்சு அந்த புண்ணில் வச்சோம்னாக்கா அப்படியே அந்த புண்ணு நல்லா போயிடும். அந்த முள் மேலே அப்படியே அழுவி மேலே வந்துடும். சன்னமாகவும் வந்துடும், உடனேவும் வந்துடும் இந்த முள் வந்து. ஏன்னா உடனே நாங்கள் வேலை செஞ்சு தானே ஆகணும். வயலில் வேலை செய்கிறதுனால அது உடனே வந்துடும். அதுக்காக ஓடி போய் இந்த பூண்டு எங்கே இருந்தாலும் பறித்து அந்த மாதிரி வச்சுக்கிறது. அதுக்காக இந்த இலையை என்ன பண்ணணும், தொண்டையில் காற்று அடைச்சிருக்குன்னு சொன்ன பார்த்திங்களா, அதுக்கு வந்து இந்த இலையை மட்டும்தான் உபயோகப்படுத்த போகிறோம். இந்த இலையை பறித்து அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டோம்னா இதில் உள்ள பாலை வந்து அந்த அரிசி களைஞ்ச தண்ணி இழுத்துப்படும். இழுத்ததுக்கப்புறம் அந்த இலையை மட்டும் அப்படியே அரித்து வச்சுட்டு, சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, சின்ன வெங்காயத்தையும் ஜீரகம், சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து விட்டு நைஸாக அரிஞ்சு வச்சு ஜீரகம், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, இதையெல்லாம் வச்சு அப்படியே லேசாக நடத்தி இது கூட ஒரு பொரியலாக நம்ம டெய்லி காலையிலே வெறும் வயிற்றில் தின்னு வந்தோம்னா இந்த தொண்டையில் காற்று அடைச்சிருக்கிறது வந்து சன்னமாக சரியாகும். நீங்களே அது கண்கொள்ள பார்க்கலாம். ஏன்னா கிராமங்களில் அந்த மாதிரி செஞ்சு நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். உங்களுக்கு இந்த இலை கிடச்சிச்சின்னா நீங்களே அதே மாதிரி பறித்து சாப்பிட்டு பயனடைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.